பயிர்கள் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பி. செந்தாமரை கண்ணன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். சார், வானிலைனா என்ன? வானிலை அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற வளிமண்டலத்தின் தற்போதைய நிலை அப்படிங்கிறதா வானிலை, சுருக்கமாக சொல்கிறதுனா. இப்போ வளிமண்டலம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும். இப்போ வளிமண்டலம்னா என்ன அப்படின்னாக்க, நம்ம பூமி பந்தை சுற்றி ஒரு உறை போல ஒரு காற்று மண்டலம் நிலவுகிறது. உரைன்னு சொன்னால் இப்போ அந்த ஒரு கிரிக்கெட் பால் எடுத்து அது மேலே ஒரு ஸ்கின் இருக்குல்ல, தோல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பூமி பந்திலிருந்து சில கிலோமீட்டர் உயரத்துக்கு திக்காக காற்றினால் ஏற்படக்கூடிய ஒரு உரை மாதிரி அமைப்பு இருக்குது. இது வளிமண்டலம் சொல்கிறோம். இந்த வளிமண்டலத்தின் தற்போது என்ன நிலை என்று சொன்னால், இப்போ எப்படி இருக்கீங்கன்னு சொன்னால் அவங்க பிபி எப்படி இருக்குது, உடல் எப்படி இருக்குது, எல்லாமே அடங்கின மாதிரி தற்போதைய நிலை அப்படின்னு சொன்னால் அந்த வளிமண்டலத்தின் வெப்பநிலை என்ன, அந்த வளிமண்டலத்தில் வீசக்கூடிய காற்றின் வேகம் என்ன, எவ்வளவு ஈரப்பதம் இருக்குது, இதையெல்லாம் குறிக்கிறது தான் வானிலை சொல்கிறோம். இப்போதைக்கு என்ன இருக்குது, நேற்று எப்படி இருந்தது, நாளை எப்படி இருக்குது, மிகவும் குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தின் நிலை என்ன அப்படிங்கிறது தான் வானிலை. சார், வானிலைக்கும் காலநிலைக்கும் என்ன வித்தியாசம்? வானிலை அப்படிங்கிறது எப்படி வளிமண்டலத்தின் தற்போதைய நிலையை பற்றி குறிக்கிறதோ, காலநிலை அப்படிங்கிறது என்னென்னங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி பொதுவாக இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னாக்க, சென்னையில் மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம்னா எப்படி சொல்லுவீங்க? அங்கே சூடாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது ஆனால் ஒரு மே மாதம் முழுக்க சூடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன், பொதுவான ஒரு இதை எப்படி சொல்கிறோம்னாக்கா, ஒரு 30 வருஷம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள ஒரு 30 வருஷம் தரவுகளை சராசரியாக பண்ணி அதை சொல்கிறது. எப்படி ஒரு வானிலைங்கிறது ஈரப்பதம், காற்று, வெப்பநிலை, இதெல்லாம் ஒரு நாள், நேற்று, இன்றுன்னு சொல்கிறோமோ, ஒரு 30 வருஷத்தோட சராசரி வெப்பநிலை, 30 வருஷத்தோட சராசரி ஈரப்பதம், 30 வருஷத்தில் உள்ள ஒரு சராசரி மழைப்பொழிவு, இதையெல்லாம் ஒரு இடத்துக்கு இடத்துக்கு இடம் இது மாறுபடும். ஆக அந்த 30 வருஷத்தில் ஒரு பொதுவாக சொல்கிறதுக்கு பேர் காலநிலை. இந்த காலநிலைங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடும், மாதத்துக்கு மாதம் மாறுபடும். ஆக காலநிலை அப்படிங்கிறது ஒரு இடத்தில் பொதுவான தட்பவெப்பநிலை அப்படி சொல்லலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் போன்றவையெல்லாம் எப்படி உருவாகுது? இதுக்குள்ளே இருக்க வேறுபாடு என்ன? இல்லை, காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வளிமண்டலம் அப்படிங்கிறது நம்ம பூமி பந்தை சுற்றி ஒரு உறை போல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இது எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தரை மட்டத்திலிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் உயரத்துக்கு, பூமத்திய ரேகையில் இது ஒரு 11 கிலோமீட்டர் உயரத்துக்கு அந்த திக்னஸ் இருக்கும். இதே உச்சரேகை மத்திய பகுதிகள், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அது மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் உயரம் இருக்கும். அதே போல் துருவ பகுதியில் போயிட்டீங்கன்னா 8 கிலோமீட்டர் தான் அந்த உயரம் இருக்கும். ஆக இந்த உரையோட திக்னஸ் பூமத்திய ரேகை பகுதியில் அதிகமாகவும், நடுவில் மிதமாகவும், போலார் ரீஜனில் போயிட்டீங்கன்னாக்கா இன்னும் குறைவாக இருக்கும். இந்த உரையில் இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ், இப்போ நான் இருக்கிற இடத்துல ஒரு சதுர மீட்டர் அளவு எடுத்துக்குங்க. இந்த சதுர மீட்டருக்கு தரையிலிருந்து வளிமண்டலத்தோட மேல் பகுதி, அந்த 17 கிலோமீட்டர் சொன்ன இந்தியாவில் அவ்வளோ உயரத்துக்கு உள்ள அந்த ஏர் காலம், காற்று இருக்கிற இடத்துல ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா. அந்த காற்று இருக்கிற காலத்துக்கு ஒரு வெயிட் இருக்கும். இந்த வெயிட் பூமியோட பகுதியில், கீழ்ப்பகுதியில் எவ்வளவு அழுத்தம் கொடுக்குதோ அதைத்தான் நம்ம காற்றழுத்தம்னு சொல்கிறோம். இப்போ காற்றழுத்தம்ங்கிறது என்னென்னா இந்த ஏற்காலத்தோட வெயிட். அப்போ நான் தரையில் இதை நான் மெஷர் பண்ணும் பொழுது ஒரு வெயிட் இருக்கும். இதே நீங்கள் மேலே போங்க, ஒரு 100 மீட்டர் மேலே போங்க, 100 மீட்டர் மேலே போய் மெஷர் பண்ணுங்க. அப்போ அழுத்தம் எவ்வளவு இருக்கும்? கூட இருக்குமா, குறைவாக இருக்குமா? குறைவாக இருக்கும். ஏனென்றால் இந்த காலத்தோட ஹைட்டு குறையும். 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த 17 கிலோமீட்டரில் 16 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்போ மேலே போக போக உங்களுக்கு காற்றின் அழுத்தம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ என்ன ஆகும்னா, இயல்பாக இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தம்
சமவெளி கீழே கீழ்ப்பகுதியில் இயல்பாக இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தம் சில காரணங்களால் திடீரென்று அங்கே காற்றழுத்த குறைபாடு ஏற்படுகிறது. அப்போ இந்த காற்றழுத்த குறைபாடு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று வெப்பநிலை ஏற்படும் போது அதிக வெப்பமாகும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று லேசாகி மேல் நோக்கி போயிடும். அப்படி போகும்போது என்ன ஆனீங்கன்னா அங்கே கீழே ஒரு பற்றாக்குறை வரும். அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால் காற்று குறையும் பொழுது சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்றானது அந்த பள்ளத்தை நோக்கி ஃபில் பண்ண வரும், வேகமாக வரும். நம்ம சொல்கிறது நம்ம சின்ன பகுதின்னு கிடையாது, பல கிலோமீட்டர், பல 100, பல 10 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு பெருசு. அப்போ சுற்றுப்புறங்கள்ல இருந்து காற்று அந்த காற்று குறைபாடு உள்ள இடத்தை நோக்கி வேகமாக ஓடி வரும்பொழுது என்னன்னா அந்த பகுதிக்கு வந்த உடனே எல்லா திசையிலிருந்து வரும். அப்படி வரும்பொழுது அவைகளுக்குள்ள ஒரு தள்ளு முள்ளு வரும் ஃபில் பண்ணும்போது. எப்படி நீங்கள் ஒரு பள்ளத்தை தோண்டும் போது தண்ணி நிறைய பாருங்க, அந்த பள்ளத்தில் நிறையும் பொழுது ஒரு சுழிக்கும். நார்மலாக ஒரு வாய்க்காலில் நீங்கள் வெட்டி விட்டீங்கன்னா, தண்ணியை எடுத்து விட்டீங்கன்னா அது ஒரு சுழிக்கும். அது மாதிரி பல திசையிலிருந்து வரக்கூடிய காற்று அந்த காற்று குறைபாடு உள்ள இடத்துக்கு வரும் பொழுது அவைகளுக்குள் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கே ஒரு சுழற்சி ஏற்படுகிறது. இப்போ இந்த சுழற்சி ஏற்படும் பொழுது என்னன்னா சுழற்சி ஓகே. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, எவ்வளவு பற்றாக்குறை இருந்ததோ அதை விட அதிகமாக காற்று எல்லாரும் நிறைய பேர் ஒரே நேரத்தில் வந்த மாதிரி சேரும் பொழுது என்ன ஆகும்னா அதிகமாக வரும். ஆனால் பின்னாடி நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க, இதனால திரும்பி போக முடியாது. வந்த காற்று அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து திரும்பி போக முடியாது. ஆனால் அங்கே ஒரு சுழற்சி இருக்கும் பொழுது இங்கே எக்ஸஸாக வரக்கூடிய காற்று மேல் நோக்கி எழும்பும். இப்போ மேல் நோக்கி எழும்பக்கூடிய காற்று குளிர்ந்து மேகமாகி அந்த ஈரப்பதத்திலிருந்து வரக்கூடிய உள்ளுறை வெப்பமானது அங்கே வெளியேறும். அப்படி வெளியேறும்போது அந்த இடம் சூடாகி அந்த இடத்துலயே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலே ஏற்படும். ஸோ இப்படி அடுக்கடுக்கா இந்த கீழிருந்து ஃபோர்ஸிங் அதிகமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேல் நோக்கி போகக்கூடிய அந்த காற்றின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஆக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிறது கீழே சுழற்சி ஏற்படக்கூடிய காற்றானது மேல் நோக்கி எழும்பும். இப்படி மேல் நோக்கி எழும்பும் போது எவ்வளவு ஃபோர்ஸிங், எவ்வளவு காற்று வருகிறதோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த மேல் எழும்பக்கூடிய உயரமும் இருக்கும். சில நேரம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட நின்றும். சில நேரம் ஒரு 5 கிலோமீட்டர் போகும். சில நேரம் வளிமண்டலத்தின் உச்சி வரைக்கும் கூட போகும். ஆக அந்த மாதிரி எவ்வளவு ஸ்ட்ராங்காக விண்டு வருதோ அந்த ஸ்ட்ராங்கான விண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லோ ப்ரெஷர் சர்க்குலேஷன் இருக்கும், உயரமும் இருக்கும். இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போ எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதை குழந்தைன்னு சொல்கிறோம். இதே ஒரு 5 வயசு ஆகும்போது பாலகன்னு சொல்கிறோம். இதே 10-12 வருஷம் சிறுவர் சொல்கிறோம். அடுத்து இளைஞர்னு சொல்கிறோம். அடுத்து முதியவர்னு சொல்கிறோம். இது மாதிரி பல நிலைகள் எதை வச்சு சொல்கிறோம்? வயசு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு, வயசை வச்சு சொல்கிறோம். இதே மாதிரி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை அதை சுற்றி வர நிலவக்கூடிய காற்றின் வேகத்தை பொறுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதி என்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றும் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றும் புயல் என்றும் தீவிர புயல் என்றும் வகைப்படுத்துகிறோம். இப்போ உதாரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய காற்றின் வேகமானது 31 கிலோமீட்டர் பெர் ஹவர், மணிக்கு 31 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துக்கும் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொல்கிறோம். இதே 31 கிலோமீட்டர்லேருந்து 49 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடியதை காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தாப்பில் 50 கிலோமீட்டர்லேருந்து 61 கிலோமீட்டர் வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்கிறோம். அதே போல் 62லிருந்து 88 வரைக்கும் புயல்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு அடுத்த நிலை இதே மாதிரி தீவிர புயல், மிக தீவிர புயல், அதி தீவிர புயல், சூப்பர் சைக்ளோன், இது எல்லாமே என்னென்னங்கனாக்கா அடிப்படையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. மனிதன்கிற மாதிரி அடிப்படையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை எவ்வளவு வேகமாக காற்று சுழற்சி இருக்கிறதோ அதை பொறுத்து அது புயலோ இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ தீவிர புயலன்னு சொல்கிறோம். இப்போ சூப்பர் சைக்ளோன் அப்படிங்கிறது என்னென்னா 222 கிலோமீட்டர் பெர் ஹவர் மணிக்கு வேகம். அவ்வளோ வேகத்தில் வீசினா அதுக்கு மேலே உள்ளது அப்புறம் சூப்பர் சைக்ளோன் சொல்கிறோம். சார், இந்த புயலை பற்றின செய்திகளை பார்க்கும்போது புயலின் கண்ணுன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? இப்போ புயலின் கண் அப்படிங்கிறது என்னென்னா அந்த சுழற்சி பகுதி. நான் சுழற்சின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ காற்று சுழலும் போது சுழற்சின்னு வரும் பொழுதே அதற்கு மையம்னு ஒன்று வரும்.
இல்லையா? அப்போ அந்த மையப்புள்ளி அந்த மையப்பகுதியைத்தான் வந்து நம்ம வந்து கண்ணுன்னு சொல்கிறோம். ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா, நீங்கள் புயலோட பாகம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புயலில் வந்து 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அதோட மையப்பகுதி கோர், அதை வந்து கண்ணு சொல்கிறோம். அந்த கண்ணிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறது வந்து மேகச்சுவர், அதாவது வந்து வால் கிளவுட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அந்த வால் கிளவுடுக்கு வெளியில் உள்ளதை வந்து ஸ்பைரல் பேண்ட் அல்லது அவுட்டர் ரீஜன், வெளிப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கண் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அடி உயரத்துக்கு தண்ணி எடுத்துக்குங்க. இந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு கையை வச்சு அதில் சுற்றுங்க. சுற்றும் போது தண்ணி சுற்றும். கொஞ்சம் வேகமாக சுற்றினா அது வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு அடி உயரமாக இருந்த தண்ணீர் நீங்கள் சுற்றும் போது நடுப்புற மட்டும் உயரம் குறைவாக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் ஒரு கேவிட்டி வரும், பள்ளம் வரும். இன்னும் வேகமாக சுற்றுங்க. இன்னும் இன்டென்ஸாக சுற்றினீங்கனாக்கா இன்னும் வேகமாக சுற்ற அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியை நீங்கள் பார்க்கலாம். தண்ணி பூரா பக்கவாட்டில் போயிடும். ஆனால் வந்து சுழற்சியோட மையப்புள்ளி அடியில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பாத்திரம் தெரியும். இதே மாதிரி இந்த புயல், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை வந்து இந்த காற்று சுற்றும் வேகத்தை பொறுத்து சில நேரம் நம்மால் அந்த சுழற்சியோட மையப்பகுதியை பார்க்க முடியும். கண் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த பூமிக்கு சைக்ளோனுக்கு மேலே வந்து போயிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண் பகுதி வழியாக கடல் தண்ணீரை பார்க்கலாம். அங்கே மேகம் ஒன்றும் இருக்காது, ஒரு திறவையான பகுதி. அப்போ புயலின் கண் அப்படிங்கிறது நான் சுருக்கமாக சொன்னால் ஒரு காற்றழுத்த சுழற்சி, ஒரு புயலினோட மையப்பகுதியை தான் கண்ணுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கண் வந்து புயலுக்கு சராசரியாக சொன்னீங்கன்னா அது விட்டம் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் விட்டம் இருக்கும், அவ்வளோ அகலம் இருக்கும். அதே போல் இந்த கண்ணில் அந்த இன்னொரு ப்ராப்பர்ட்டினீங்கன்னா, அந்த கண் வந்து புயல்லையே அமைதியான பகுதி. அங்கே வந்து அதிகமாக காற்றோ மழையோ எதுவுமே இருக்காது, ஒரு தெளிந்த வானம். முன்னாடியெல்லாம் எப்படின்னா மீன் பிடிக்க போகிறவங்க, கடலில் கப்பலில் போகிறவங்க, ஷிப்பிங்கில் போகிறவங்க ஒரு புயலில் மாட்டிக்கிட்டாங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் அந்த கண் பகுதிக்கு போயிடுவாங்க. போனாங்கன்னா அங்கே வந்து ரொம்ப அதிகம் வந்து வயலண்ட்டான வெதர் இருக்காது, தீவிரமான வெதர் இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணியே அதோட நகர்வுக்கு ஏற்ற மாதிரி நகர்ந்து போவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புயல் அதே போல் வந்து 15லேருந்து 50 கிலோமீட்டர் அளவுக்கு தெளிவான விட்டமுள்ள வட்டப்பகுதி தான் நம்ம வந்து கண்ணுன்னு சொல்கிறோம். அதுக்கு அதே போல் வந்து ரொம்ப ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோட குறைவான காற்றழுத்தம் அப்படிங்கிறது வந்து இந்த கண்ணில் தான் இருக்கும். இது வந்து தெளிவான வானமுடையது, லேசான காற்று வீசக்கூடியது, அமைதியான பகுதி. இதுக்கு அடுத்தாப்புல வந்து அந்த கண்ணை சுற்றி ஒரு சுவர் போன்ற மேகங்களால் உருவாக்கப்பட்ட சுவர் போன்ற ஒரு ஹேர் பேண்டை நினச்சிக்கோங்க. அந்த அமைப்பு பேர் வந்து வால் கிளவுட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளவுடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 16-17 கிலோமீட்டர் உயரம் உள்ள தீவிரமான வெதர், அதாவது தீவிரமாக வந்து தண்டர், இடி, மழை, அதே போல் பலத்த காற்று, இதெல்லாம் உருவாகக்கூடிய மேகத்தால் உருவாக்கப்பட்டது அந்த வால் கிளவுட். ஒரு புயலினால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் பெரிய பாதிப்பு எங்கே வரும்னு சொன்னால், இந்த வால் கிளவுடு எந்த பகுதியில் கிடக்குதோ அந்த பகுதியில் அதிகமான பாதிப்பு இருக்கும். இது வந்து ஒரு சைக்ளோனோட வயலண்ட் புஷ். மேக கிளவுட், அதாவது வந்து என்ன சொன்னேன்னு மேகச்சுவர்னு சொன்னேன். இந்த மேகச்சுவர் வந்து எங்கே வந்து கரையை கிடக்குதோ அந்த பகுதியில் அதிக பாதிப்பு வரும். இதுவும் வந்து இதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு 20 கிலோமீட்டர் அகலத்துக்கு 16 கிலோமீட்டர் உயரத்திற்கு இந்த சுற்றுச்சுவர் மாதிரி ஐயை சுற்றி இருக்கு, கண்ணை சுற்றி இருக்கு. இது வந்து மேகச்சுவர். இந்த மேகச்சுவருக்கு வெளியில் வந்தீங்கன்னாக்கா அவுட்டர் பேண்ட் ஸ்பைரல். இது என்னன்னாக்கா, இந்த நடுவில் உள்ள மெயினான அளவு சுற்றும் போது ஒரு சிலர் வந்து ஸ்டேடியத்து நடுவில் வந்து மேட்ச் பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருந்தனாலும் ஸ்டேடியத்துக்கு வெளியே கொஞ்சம் பேர் வந்து சுற்றிட்டு வந்துட்டு இருக்காங்களோ, அது மாதிரி வந்து சில லேசான மேகம் வந்து இந்த சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி சுழன்று வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அதிகமாக காற்று வீசும் இருக்காது. ஆனால் மேகம் வந்து ஒரு மத்திய கிளவுடில் மீடியம் சுமாரான உயரத்திலிருந்து மேல் உயரம் உள்ள கிளவுட்ஸ் மேகங்கள் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் ஒரு 400-500 கிலோமீட்டர் தொலைவில் வந்து புயல் இருந்தால் கூட நமக்கு இங்கே வந்து கரையில் வந்து மேகம் இருக்கும். ஏன்னா வந்து அந்த அவுட்டர் ஸ்பைரல் வந்து நமக்கு மேலே வந்துட்டு போகும். அதனால் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு இருக்காது. இது வந்து உங்களுக்கு என்னென்னா லேசான மழையை கொடுக்கும், இந்த மேக மூட்டத்தை கொடுக்கும். இது வந்து அவுட்டர் ஸ்பைரல். இந்த எல்லா அமைப்பும் ஒரு சேர நகர்ந்து வருவது தான் புயலின் நகர்வு. சார், புயலால் வரக்கூடிய பாதிப்புகள்லாம் என்ன?
புயலால் வரக்கூடிய பாதிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு 3 விதமான பாதிப்பு முக்கியமாக சொல்லலாம். ஒன்று வந்து பலத்த மழை, கனமழை. இந்த கனமழைங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த வால் கிளவுட் ரீஜன் எங்கே கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து மிக கனம் முதல் அதிகன மழைக்கு வாய்ப்பு இருக்கும். அதிகப்படியான மழை. இந்த மழையினால் என்ன பாதிப்புன்னு சொன்னால் வெள்ளம், திடீரென்று வரக்கூடிய ஃப்ளாஷ் ஃப்ளட்டு, அதே போல் வந்து நீர் தேங்கிறது, அந்த அதிகப்படியான மழையில் வந்து சில கட்டடங்கள், பழைய கட்டடங்கள் இடிந்து விழுவது. ஸோ இது மாதிரி வந்து கனமழை இது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து பலத்த காற்று. அதே போல் புயல் கரையை கடக்கும் பொழுதோ இல்லை கரையிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் பொழுதோ நமக்கு ஹெவி ரெயின், அதிகப்படியான காற்று வீசும், பலத்த சூறாவளி காற்று வீசும். இந்த காற்று தான் நம்ம வந்து ஒரு புயலுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்பீடு சொல்கிறோம் பாருங்கள், 130 கிலோமீட்டர் 160 கிலோமீட்டர் மணிக்கு வீசுதுன்னு சொன்னாக்கா இந்த காற்று வந்து பலத்த காற்று புயல் கரைக்கிட்ட வரும் பொழுது எந்த இடத்துக்கிட்ட கிராஸ் பண்ண வருதோ அந்த இடத்துக்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இதனால் என்ன ஆகும்னா நிறைய பாதிப்புகள் இருக்கும். இந்த கட்டடம், அதாவது இந்த விளம்பர விழுகிறது, மரம் முறிந்து விழுவது, அதே போல சில குடிசை வீடுகள் பறந்து செல்வது, இது மாதிரி பல பாதிப்பு. மூன்றாவது பாதிப்பு என்னன்னு சொன்னாக்கா ஸ்டார்ம் சர்ஜ். ஸ்டார்ம் சர்ஜுங்கிறது கடல் மட்டம் வந்து இந்த கடல் காற்று வேகமாக வீசும்போது சாதாரணமாக வரக்கூடிய அலையை விட உயரமான அலைகள் எழும்பும். அப்போ என்ன ஆகும்னா இந்த கடற்கரைக்கு பக்கத்தில் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கடல் வெளியே வரும், அலையினால வந்து வெளியே வரும். அப்போ கடலோரத்தில் ஏதாவது வீடுகள் ஏதாவது அமைப்புகள் இருந்தால் அதை மூழ்கடிச்சு உள்ளே எடுத்துகிட்டு போயிடும் இந்த ஸ்டார்ம் சர்ஜ். அதே போல் இது வந்து சாதாரண கரையை சொல்கிறோம். இப்போ உதாரணமாக வந்து புயல் கரையை கடக்கிறது வந்து ஒரு நதியோட முகத்துவாரத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் அந்த கடல் தண்ணி, முக்கால்வாசி தண்ணி 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட உள்ள வரும். அந்த முகத்துவாரம் ஆற்றின் வழியாக கடல் தண்ணீர் உள்ளே ஊடுருவும். அப்போ இது மாதிரி அது போகும் பொழுது அங்கங்கே இருந்து வாய்க்கால் வழியாக எங்கெல்லாம் வயல்களுக்கு போதோ அங்கெல்லாம் போய் இந்த உப்பு தண்ணி சேர்ந்துடும். அப்போ அந்த உப்பு தண்ணி போயிருச்சுன்னு சொன்னால் அடுத்த ஒரு சீசனுக்கோ 2 சீசனுக்கோ அவங்க வந்து விவசாயமே பண்ண முடியாது கூட போகலாம். ஆனால் பொதுவாக வந்து இந்த கடல் ஸ்டார்ம் சர்ஜ் அப்படிங்கிறது வந்து அந்த கடல் படுகை வந்து சமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதிகமாக வந்து தண்ணி நிறையா வெளியில் வரும். பள்ளமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதிகமாக வெளியே வராது. ஸோ அந்த கடல் பெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாதிப்பு இருக்கும். ஸோ இந்த 3 விதமான பாதிப்பு வந்து புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். சார், இப்போ நியூஸில் சொல்லுவாங்களே புயல் வந்து கரையை கடந்துடுச்சுன்ட்டு, அதுக்கான அர்த்தம் என்ன? அப்புறம் எல்லா புயலும் வந்து நிலத்தை அடையுமா? புயல் கரையை கடக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புயல் வந்து எந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த புயலோட கண் கிராஸ் ஆகுதோ அதைத்தான் வந்து பொதுவாக சொல்லுவாங்க. கண் வந்து கண் பகுதி எங்கே கிராஸ் ஆகுதோ அதை அந்த இடத்த இப்போ உதாரணமாக வந்து இப்போ இந்த சைக்ளோன் மோந்தான்னு ஒன்று சொன்னோம். இது வந்து காக்கிநாடாவுக்கு பக்கத்தில் கிராஸ் ஆகுது சொன்னோம். காக்கிநாடா அருகில் அப்படின்னா வந்து நீங்களே யோசிங்க, அதாவது ஒரு புயலோட ஸ்ட்ரக்சர் வந்து குறுக்கு வட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில 100 கிலோமீட்டர் முதல் 1000 கிலோமீட்டர் கூட இருக்கும் குறுக்கு விட்டம். உயரம் வந்து ஒரு 16லேருந்து 17 கிலோமீட்டர் கூட உயரம் இருக்கும். ஆக இது கிராஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு கடற்கரையில் வந்து பல 100 கிலோமீட்டர் பகுதி வந்து அஃபெக்ட் ஆகும். பல 100 கிலோமீட்டர். அதனால தான் வந்து மசூலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இது ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா சில 100 கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து பொதுவாக வந்து அந்த வால்கடோர் போர்ஷனை மனசில் வச்சு சொல்கிறது. இதில் நடுவில் எங்கே காக்கிநாடா இருந்துன்னு சொன்னால் அந்த காக்கிநாடாவில் வந்து ஐ கிராஸ் ஆகுது. நார்மலாக பொதுவாக வந்து ஐ கிராஸ் ஆகிற இடத்துல வந்து பாதிப்பு அதிகம் இருக்காது. ஆனால் வந்து அந்த வால் கிளவுடு கிராஸ் ஆகிற இடங்கள்ல வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதில் தான் வந்து புயல் கரையை கடக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். ஆனால் வந்து எல்லா புயலும் கரையை கடக்குமா அப்படி சொன்னால் கிடையாது. சில நேரங்களில் என்ன ஆகும்னா முதல்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை எப்படி வந்து ஒரு புயல் உருவாகி லோ ப்ரெஷர்லேருந்து டிப்ரெஷன் ஆகி சைக்ளோன் ஆகி நகர்ந்து வரும்பொழுது அது நடுவில் எப்படி வளர்ந்ததோ அதே மாதிரி சில நேரம் வீக் ஆகிடும். புயல்லேருந்து திரும்ப டிப்ரெஷன் ஆகி திரும்ப காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி திரும்ப அப்படியே பலமடைந்து போகும். ஒரு புயல் வந்து அதோட தன்மையை பராமரிக்கிறதுக்கு வந்து சில சாதகமான சூழ்நிலை வளிமண்டலத்தில் இருக்கணும். இருந்தால் தான் புயலாக உருவெடுத்த ஒரு சிஸ்டம் புயலாகவே கரை வரைக்கும். இல்லைன்னு சொன்னால் அது நடுப்புறமே வந்து பலமிழந்து போகும். இதுக்கு வந்து என்ன அப்படின்னீங்கன்னா சப்போர்ட்டிவ் ஃபேக்டர், சாதகமான அம்சங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அந்த பகுதியில் உள்ள கடல் நீர்
ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 10 மீட்டர் அளவுக்கு வந்து அது வந்து வார்மாக இருக்கணும், சூடாக இருக்கும். சூடாக தண்ணி இருக்கும் பொழுது தான் அதுலேருந்து வரக்கூடிய நீராவி தான் வந்து உங்களுக்கு புயலோட எனர்ஜி. அப்போ குளிர்ச்சியான பகுதிக்கு போகும் பொழுது அதனோட இதை வந்து மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த புயல் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இந்த வெர்டிக்கல் மேல்புறத்தில் வீசுது பாருங்கள் காற்று, அது வந்து லேசான காற்றாக இருக்கணும். மேல்புறத்தில் பலத்த காற்று வீசுதுன்னா ஒரு பெடஸ்டல் ஃபேனை வச்சு ஒரு தீ எறும்போது நடுவில் வச்சோம்னா வந்து உங்களுக்கு மேல் பகுதியை வந்து அது எடுத்துகிட்டு போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அஃபெக்ட் ஆகிடும். அப்போ அந்த புயல் வந்து மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே அதனால் போக முடியாது. அப்போ வந்து அதோட ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகிடும். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வெர்டிக்கலாக அதை மெயின்டைன் பண்ணுது. ஆனால் நடுப்புறம் உயரத்தில் வந்து ஒரு பகுதி இதை மட்டும் தள்ளிட்டு போயிடணும்னு சொன்னால் அதோட வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அப்படி கொலாப்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அது பலம் இழந்துடும். இப்போ வந்து இந்த புயல் பலம் இருக்கிறது வந்து இந்திய பகுதியில் நிறைய புயல்கள் பலம் இருந்திருக்கு. இப்போ உதாரணமாக வந்து அரபிக்கடல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா 2014 வந்து நிலோஃபர்னு ஒரு புயல், இது வந்து புயலாக வந்தது, கடல்லே வந்து டிப்ரெஷன் ஆகி வீக் ஆயிடுச்சு. அதே போல் வந்து மகா, வாயு, கியார் இது போல் நிறையா புயல் வந்து புயலாக இருந்து கரையை கடக்காமலே பலமிழந்து போனது. அதனால் வந்து எல்லா புயலும் வந்து கரையை கடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா வங்கக்கடலில் உருவாகிற புயல்கள் பெரும்பாலும் கரையை கடக்கும். அரபிக்கடலுக்கு போன புயல்கள் கடலுக்குள்ளேயே போய் கரையை கடக்காமல் பலமிழந்து போன புயல்கள் பாருங்க, அதில் முக்கால்வாசி புயல் வந்து அரபிக்கடலில் தான், வங்கக்கடலில் கிடையாது. வங்கக்கடலில் வரும் புயல் பெரும்பாலும் கரையை கடந்துடும். ஆனால் அரபிக்கடலில் வரக்கூடிய சில புயல்கள் கடல்லையே பலமிழந்து போகும். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து அரபிக்கடலில் பலமிழந்து போன புயல்கள். இதுக்கு வந்து காரணம் அப்படிங்கிறது என்னன்னீங்கன்னாக்கா அரபிக்கடலோட கடல் வெப்ப அளவு இருக்கு பாருங்க, அது வந்து குளிர்ச்சியானது. அரபிக்கடல் பகுதி வந்து வங்கக்கடல் பகுதியை விட குளிர்ச்சியானது. ஒன்று வந்து வங்கக்கடல் வந்து உங்களுக்கு 3 பகுதியிலும் கிட்டத்தட்ட நிலத்தால் சூழப்பட்டிருக்கு. அதனால் வந்து இந்த பே ஆஃப் வங்காள விரிகுடா கடல் வந்து ஒரு வாமான பிளேஸ் அரபிக்கடல் பகுதியை விட. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சைக்ளோன் உருவாகிறதுக்கு வந்து அந்த கடல் பகுதி இந்த கடல் நீர் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும். குளிர்ச்சியான பகுதியில் போனால் அதனால் தாக்குப்பிடிக்க முடியாது. ஒன்று. அதுபோல் ரெண்டாவது வந்து என்னென்னீங்கன்னாக்கா அந்த பகுதியில் உள்ள வளிமண்டல மேல் அமைப்பு இருக்குது பாருங்கள், அது சாதகம் இல்லாமல் இருக்கும். அப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த மத்திய வெஸ்ட் ஏஷியா அந்த இதில் வந்து ஓமான், அந்த அரேபிய பகுதிகள், கடல் பகுதிகள், அரபிக்கடலோட அந்த பகுதி அதுதானே உங்களுக்கு. அந்த ஓமன் உள்ளிட்ட அதாவது பாகிஸ்தான் அதை ஒட்டின பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதோட நில அமைப்பு, அதோட அமைப்பின் காரணமாகவும் இந்த அரபிக்கடலோட குளிர்ச்சியான தன்மையின் காரணமாகவும் சில நேரம் என்னன்னாக்கா வடகிழக்கு திசையில் அப்படியே திரும்பிடும். கிராஸாக நேராக போகாமல் எப்படி வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து நேராக வந்து நமக்கு வந்து ஆந்திரா, ஒரிசா இது மாதிரி கிராஸ் ஆகுதோ அது மாதிரி கிராஸ் ஆகாமல் அங்கேருந்து மேலே அப்படியே திரும்பி வரும்பொழுது அதோட மொத்த ஸ்ட்ரக்சரையுமே அது திருப்பணும். சுழண்டு வரக்கூடியது நேராக ஸ்ட்ரைட் லைனில் போகும் பொழுது அதற்கு அதிக பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்து வளைஞ்சு திரும்பும் பொழுது அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாதிப்பு ஏற்படும். அப்போ வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் வீக் ஆயிடும். சார், புயலை எப்படி கண்காணிக்கிறாங்க? புயலை கண்காணிக்கிறது அப்படிங்கிறது என்ன, முதல்ல வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து என்னன்னீங்கன்னாக்கா ஒரு வார காலம் 5 நாள் முன்னாடி வந்து இப்போ இந்த கணினி மாதிரிகளை ஃபோர்காஸ்டிங் பர்பஸுக்கு வானிலை முன்னறிவிப்புக்காக நாங்கள் தினமும் வந்து அந்த முன்னறிவிப்பு கணினி மாதிரிகளை பார்க்கும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது வந்து தெரியும். அதனால தான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது அப்படிங்கிறது வந்து சொல்லிடும். புயல் வரும்போது சொல்கிறது இல்லை, முன்னாடியே வந்து சொல்லிடும். அதாவது எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும்போதே அந்த லோ ப்ரெஷரை சொல்லிடுவோம். அப்போ இந்த லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிறதுங்கிறத வந்து நமக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு 5 நாள் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு உதவி பண்ணுவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு கணினி மாதிரிகள் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்.
சரி, லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்து ஒரு டிப்ரெஷனும் வந்துருச்சு. ஆக இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ்லையுமே அந்த லோ ப்ரெஷர் ஏரியாவோ டிப்ரெஷனோ புயலோ கடல் நடுவில் இருக்கும். நம்ம கரையிலேருந்து அதை பார்க்க முடியாது, மானிட்டர் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜில் நமக்கு இந்த கணினி மாதிரிகள் ஹெல்ப் பண்ணும். ஒன்று அதை எப்படி நகர்ந்து வரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த கணினி மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த சிஸ்டத்தோட மற்ற ஃபீச்சர்ஸ், அது எப்படி அடர்ந்த மேகங்கள் வருதா, அதோட சுழற்சி எப்படி இருக்கு, அதில் காற்று அமைப்பு எப்படி இருக்கு, ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா, இந்த இதெல்லாம் நீங்கள் செயற்கைக்கோள் மூலமாக நம்ம பார்க்கலாம். அப்போ கடல் நடுவில் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு எப்படி இருக்கிறதுன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த செயற்கைக்கோள் தான் ஒரு டூல், ஒரு கருவி. இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இதே புயல் ஒரு 400 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துச்சு, கரைக்கு வந்துருச்சு, கரைக்கு பக்கத்தில் நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 400 கிலோமீட்டர் வரும்போது நமக்கு ரேடாரில் தெரிய ஆரம்பிச்சு. ரேடாரில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த புயலோட அமைப்பு நமக்கு தெரிய வரும். எப்படி வருது, அதில் உள்ள காற்று என்ன, எந்த திசையில் காற்று வீசுது, ரேடாரில் எப்படி காற்று வீசுது அப்படிங்கிறத வச்சுட்டு கரைக்கு கிட்ட வர வர இந்த ரேடாரை வச்சு நம்ம ட்ராக் பண்ணுவோம். இப்போ இந்த ஈஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா காரைக்காலில் ஒரு ரேடார், அதுக்கு அடுத்தாப்புல மேலே சென்னை ரேடார், அடுத்த ஸ்ரீஹரிகோட்டா ரேடார், அதுக்கு மேலே மசூலிப்பட்டினம் ரேடார், அதுக்கு அடுத்து இதில் விசாகப்பட்டினம் ரேடார், அதுக்கு மேலே கல்கத்தா ரேடார். இப்படி வரிசையாக அந்த கரையோரம் பூரா ரேடார் இருக்குது. எந்த பகுதிக்கிட்ட போதோ அந்த பகுதியை சுற்றி உள்ள ரேடார் பூரா வச்சு இதை நம்ம ட்ராக் பண்ணணும். எப்படி நகர்ந்து வருது, எந்த பகுதிக்கு. இப்போ நம்ம காக்கிநாடாக்கு வருதுனாலும் நமக்கு சென்னைக்கு வரும்போதே நம்ம சென்னை ரேடாரை வச்சு ட்ராக் பண்ணுவோம். அதோட விண்டு பேட்டர்ன் மாறும்போது இது சென்னையை தாண்டிச்சா, இல்லை சென்னை கீழே தான் இருக்கா, இல்லை நடுவில் இருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு கரைக்கு அருகில் வரும் பொழுது ரேடார் வச்சு கண்காணிப்போம். கரையிலேருந்து தூரமாக இருக்கும்போது சேட்டலைட்டில், அதாவது செயற்கைக்கோள் வச்சு கண்காணிப்போம். அதே போல் அதோட நகர்வின் பாதையை கணிக்கிறதுக்கு கணினி மாடல்களை, கணினி மாதிரிகளை நம்ம பயன்படுத்துவோம். சார், புயல் எச்சரிக்கையின் படிநிலைகளை பற்றி சொல்லுங்களேன். புயல் எச்சரிக்கைன்னு சொன்னீங்கன்னா ஒன்று பொதுமக்களுக்கு கொடுக்கறது, இன்னொன்று அரசு நிர்வாகத்துக்கு கொடுக்கறது. அரசு நிர்வாகத்துக்கு கொடுக்கறது என்னன்னு சொன்னால் பாதுகாப்பு, பொதுமக்களின் பாதுகாப்பு, கட்டமைப்புகளின் பாதுகாப்பு, முன்னேற்பாடு, இந்த வசதிக்காக அரசுக்கு கொடுக்கறது. பொதுமக்களுக்கு அவர்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு கொடுக்கறது. இப்போ இதில் என்ன நினைக்கிறாங்க, 4 நிலையில் கொடுப்போம். ஒன்று ப்ரீசைக்ளோன் வாட்ச், அதாவது ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது. இந்த லோ ப்ரெஷர் டிப்ரெஷன் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 72 மணி நேரத்திற்கு முன்னால் சொல்லுவோம் ஒன்று. அதற்கு அடுத்தாப்பில் சைக்ளோன் அலர்ட் அப்படிங்கிறது 2வது ஸ்டேஜ். அதாவது புயல் சம்பந்தமான ஒரு அலர்ட் அப்படின்னா ஒரு உஷார் நிலையும் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது சைக்ளோன் வார்னிங், எச்சரிக்கை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா சைக்ளோன் கிராஸ் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. இது ஒன்று ப்ரீ சைக்ளோன் வாட்ச் அப்படிங்கிறது 72 மணி நேரத்திற்கு முன்னால் கொடுக்கறது. அதே போல் சைக்ளோன் அலர்ட்டுங்கிறது 48 மணி நேரத்திற்கு முன்னால் கொடுக்கறது. அதே சைக்ளோன் வார்னிங் 24 மணி நேரத்திற்கு முன்னால் கொடுக்கறது. போஸ்ட் சைக்ளோன் வார்னிங்கிறது சைக்ளோன் கிராஸ் ஆன பிறகு அது என்னவாகும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் எந்த பகுதி போகும், என்ன ஆகும், சப்சிக்வெண்ட்டாக அது கரையை கடந்தாலும் அதோட தீவிரங்கிறது அடுத்த 1-2 நாள் இருக்கும். அது உடனே வேனிஷ் ஆகிடாது. ஆகையினால இந்த 4 ஸ்டேஜில் கொடுப்போம். இது எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் சில அறிக்கை மூலமாக கொடுப்போம். இப்போ உதாரணமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஸ்டேஜில் ஒரு நாளைக்கு 5 அறிக்கை கொடுப்போம். இதே புயலாக அது வலுவடைந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கடலுக்குள்ளே இருந்தாலும் சரி, பக்கத்தில் வந்தாலும் சரி, கடலுக்குள்ளே இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு 3 மணி நேர இடைவெளியில் 8 புல்லட்டின் கொடுப்போம். அதாவது 8 அறிக்கை கொடுப்போம். சரி, இந்த அறிக்கையில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அடுத்து வரக்கூடிய 5 நாளில் இந்த புயல் எது வழியாக நகரம், என்னவாக ஆகும், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், இது எல்லாம் அடுத்த 5 நாளில் இது என்னவாகும் அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட், அதாவது முன்னறிவிப்பு இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு சொன்னால், எந்த இடத்துல இந்த புயலோ
இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ எதா இருந்தாலும் சரி, அதுவும் கரையை கடக்கும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் கரையை கடக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் பெரிய சிஸ்டம் தான். அப்போ இதெல்லாம் வந்து எந்த இடத்துல கரையை கடக்கும் என்ற கரையை கடக்கும் டைம். ஸோ இது ரெண்டும் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் வார்னிங்ஸ், கனமழை எச்சரிக்கை. கனமழை எச்சரிக்கைன்னு வரும்பொழுது வந்து எந்தெந்த மாநிலங்கள் வந்து இந்த மழையால் வந்து பாதிக்கப்படக்கூடும், எந்தெந்த மாநிலங்களில் வந்து அதிக கனமழை இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் வந்து கனமழை, மிக கனமழை, இந்த மாதிரி வந்து எந்த பகுதியில் எது மாதிரியான மழை இருக்கும், ஹெவி ரெயின் வார்னிங் இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல விண்டு வார்னிங். இந்த விண்டு வார்னிங் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அந்த புயல் இருக்கிற இடத்த பொறுத்து மாறும். இப்போ உதாரணமாக வந்து புயல் வந்து சென்னைக்கு கிழக்கு பகுதியில் இருக்குன்னு சொன்னால் நமக்கு வந்து ரொம்ப ஹெவி வார்னிங் இருக்கும். ஏன்னா அந்த புயல் வந்து காக்கிநாடாவுக்கே போனாலும் சென்னைக்கு அருகில் இருக்கும் பொழுது அங்கே அவ்வளோ காற்று இருக்காது இல்லையா. அந்த நாளைக்கு வந்து அந்த பர்டிகுலர் புல்லட்டின் கொடுக்கும் பொழுது எந்த பகுதியில் வந்து அதிகமாக காற்று இருக்கும், எந்த பகுதியில் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது வந்து முழுக்கவே வந்து சொல்லுவோம். காற்று வார்னிங். அதுக்கு அடுத்தாப்புல சொல்கிறதுன்னு சொன்னாக்கா வந்து ஃபிஷர்மேன் வார்னிங். ஃபிஷர்மேன் வார்னிங், எந்த கடல் பகுதிக்கு வந்து மீனவர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபிஷர்மேன் வார்னிங். அதே போல் கடலின் தன்மை, கடல் வந்து கொந்தளிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த கடலோட நிலையை குறிக்கிறது பல அளவுகோல் இருக்குது. சி இஸ் ஹை, சி இஸ் ஸ்டெபிள், சி இஸ் லேட். ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு டேர்ம்ஸ் இருக்குது. அதை வந்து குறிப்பிட்டு அந்த கடல் கொந்தளிப்பின் நிலையை வந்து சொல்லுவோம். எந்தெந்த கடல் பகுதி எது மாதிரி இருக்கும். இப்போ வந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி எப்படி இருக்கும், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி எப்படி இருக்கும், அதே போல் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதி எப்படி இருக்கும். இது எல்லாமே அந்த குறிப்பிட்ட புயல் சார்ந்து. அப்போ கடலின் நிலை, காற்றின் வேகம் குறித்தது, கனமழை குறித்தது, மீனவர்களுக்கான எச்சரிக்கை குறித்தது, இது எல்லாமே வந்து வானிலையில் வந்து சேரும். இது எல்லாமே அதில் இருக்கும். இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு சொன்னாக்கா வந்து அதனால் என்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த புயல்னால், அதுக்கடுத்து என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், இதுவும் இருக்கும் அந்த அதே புல்லட்டில். ஸோ இது இல்லாத வந்து இந்த ட்ராக் சைக்ளோன் போகக்கூடிய பாதையோட வரைபடமும் இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட அறிக்கையில் இருக்கும். இந்த அறிக்கை வந்து புயலாக இருந்தால் 3 மணி நேரத்திற்கு ஒருக்க வழங்கப்படும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 5 முறை வழங்கப்படும். சார், புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி சொல்லுங்களேன். பாதிப்புகள் அப்படின்னு சொன்னால் கூரை வேயப்பட்ட குடிசைகள், தகரங்களால் மூடப்பட்ட குடிசைகள், இதெல்லாம் வந்து இந்த வீடுகள்லாம் வந்து பலத்த காற்றின் வரும்போது சேதமடையும். அதுக்கு அடுத்தாப்புல வந்து மின்சாரம், தகவல் தொடர்பு சாதனங்கள் சேதமடையும். அடுத்தது வந்து அதிகப்படியான மழை நீர்த்தேக்கம் காரணமாக சாலைகளில் சேதம் ஏற்படும். அடுத்தது மரக்கிளை, பெரிய பெரிய மரங்களோட கிளைகள் முறிந்து விழுகும். சில நேரம் 50 வருடம் 60 வருடம் பழைய மரங்கள் வேரோடு சரிந்து விழுகும் பலத்த காற்றினால். அதுக்கு அடுத்தாப்புல வந்து வெள்ளம் காற்றால் வந்து சில வந்து இந்த தோட்டக்கலை பயிர்கள், இந்த வாழை, சில பழமரங்கள் அதெல்லாம் வந்து என்னென்னங்கனாக்கா மொத்தமாக வந்து டேமேஜ் ஆகிரும். வாழை மரங்கள்லாம் வந்து சூறாவளி காற்று வீசும் பொழுது மொத்தமாக டேமேஜ் ஆயிரும். அதுக்கு அடுத்தாப்புல வந்து திடீர்னு பெரிய கனமழை பெஞ்சு வெள்ளம் வரும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து மழைநீர் வந்து நகர்ப்புறங்களில் வந்து தேங்கி சில இந்த சப்வே எல்லாம் மூடும். திடீர் வெள்ளம் வர்றது. இப்போ வெளிப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு இப்போ இந்த ஒகேனக்கல் இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட் வர ஆரம்பிக்கும். இதே நகர்ப்புறங்கள்னு சொன்னால் மழைநீர் தேங்கி வந்து போக்குவரத்து பாதிக்கும். ஸோ இது மாதிரி வந்து கனமழையினால் வரக்கூடிய மழைநீர் தேக்கம், வெள்ளம், இதெல்லாம் பாதிப்பு. அதுக்கு அடுத்து வந்து நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட், அது மட்ஸ்லைடு. அப்போ மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மலையெல்லாம் வந்து பாறைகள் உருண்டு வரலாம். இப்போ அந்த பாதை, அந்த போக்குவரத்து பாதிக்கப்படலாம் அதனால். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னங்கன்னா பொதுவாக புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. ஸோ முன்னெச்சரிக்கைன்னு சொன்னீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஃபிஷிங் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா புயல் வர்றதுனால வந்து மீன் பிடிக்கக்கூடிய இதை வந்து ஃபிஷிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னீங்கன்னாக்கா கடல் பகுதிக்கு போகிறத வந்து தவிர்க்கணும். ஏன்னா கடல் பகுதியில் வந்து பலத்த காற்று வீசும். சில நேரம் ஸ்டார்ம் சர்ஜ் வருதுன்னு சொன்னால் வந்து கடல் நீர் வந்து முன்னோக்கி வந்து கரையை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து திறந்த வெளியில் கடல் பகுதிக்கு வந்து போகக்கூடாது. புயல் வந்து ஒரு கரைக்கு வருதுன்னு சொன்னால் அந்த பகுதியில் உள்ள கடற்கரைக்கு போகக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீன் பிடிப்பவர்கள் வசிக்கும் குடிசைகள், லேசான வீடுகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களெல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களை இடம்பெயர செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தது வந்து
வானிலை மோசமாக இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் பாதுகாப்பான இடங்களுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். முதல்ல ரெடியாக இருக்கணும்னு சொன்னால் எந்த நேரம் இப்போ புயல் வருது, இப்போ சென்னைக்கு வருது, இப்போ அருகில் கரையை கடக்க போகுதுன்னு சொன்னால் தேவையான வேல்யூபிள்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிடணும். எந்த நேரம் வேணாலும் நம்மளை கால் பண்ணி போக சொல்லுவாங்க. அந்த நேரம் ரொம்ப அதோட டைம் போதுமான கால அவகாசம் இருக்காது. அவனால் இந்த முன்கூட்டியே இங்கே வரப்போகுது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சால் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். ஒன்று எடுத்துக்க ஒன்று அடுத்து ஒரு 3-4 நாளைக்கு குரோசரி காய்கறிகள் கூட கிடைக்காது, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். அதே போல் புயல் கரையை கடக்கிறதுக்கு சற்று முன் நீங்கள் ஓவர் டேங்களையெல்லாம் தண்ணி தேக்கி வச்சுக்கணும். ஏன்னா புயல் போச்சுன்னு சொன்னால் 3 நாளைக்கு கரண்ட் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன நினைங்கன்னா வீட்டுக்கு புழங்குறதுக்கே உங்களுக்கு தண்ணி கிடைக்காது, சுத்தமான தண்ணி கிடைக்காது. ஸோ இது மாதிரி சில முன்னெச்சரிக்கை வீடு அளவிலையும் செய்யணும். அதே போல் மின்னல் அடிக்குது, தேவையில்லாமல் வெளியில் போகக்கூடாது. தேவையில்லாமல் ரோடில் வண்டி எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னாக்கா ஒன்று 2 வீலரில் போகிறவங்க காற்றுனால் தள்ளப்படலாம். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி வயரை அருந்து நம்ம மேலே விழுகலாம். அதே போல் ஏதாவது மரங்கள் சாய்ந்து விழுகலாம். காரில் போகிறவங்களுக்கு விசிபிலிட்டி தெரியாது, எதில் வர்றது தெரியாது, புகைமூட்டமாக இருக்கும். அதனால் முடிந்தவரை புயல் பலத்த மழை பெய்யும் பொழுது புயல் கரையை கடக்கிற சமயத்தில் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, பாதுகாப்பான இடங்களில் இருக்கணும். அதே போல் சுற்றுலா டூரிஸ்ட்டு போகிறது தெரிஞ்சே சிலர்லாம் போய் மாட்டிக்கிடுவாங்க. அது மாதிரி போகிறத தவிர்க்கணும். விழாக்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். இது பொதுவான ஒரு முன்னெச்சரிக்கை. சார், இந்த புயல் என்ற வார்த்தையோட வரலாறு சொல்ல முடியுமா? அது இந்தியாவில் தான் முதல்ல உருவாக்குனாங்களா? ஆக்சுவலி புயல்ங்கிற வார்த்தையை சொன்னது யாருன்னு ஹென்ரி பிடிங்டன் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயர், கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு மாலுமி. அப்போ அவர் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருந்த சமயத்தில் அவர் இந்தியாவில் பணிபுரிந்த மாலுமி. அவர் வங்கக்கடல் பகுதியில் போகும் பொழுது அவர் ஒரு புயலை பார்த்து அந்த புயலுக்கு சைக்ளோன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலி இந்த சைக்ளோன் அப்படிங்கிற வார்த்தை கைக்ளோஸ் என்ற கிரேக்க மொழியிலிருந்து வந்த வார்த்தை. கைக்ளோஸுங்கிறது கிரேக்க மொழியில் எதை குறிக்கும்னா ஒரு வட்டம். ஆக இது சுழன்று வரக்கூடிய வட்டம் போன்று தெரிஞ்சதுனால அவர் அதை சைக்ளோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக சொன்னார். அதுக்கு அடுத்தப்பில் இந்த நம்ம இந்திய கடல் பகுதியில் இருக்கிற புயலுக்கு நம்ம டிராபிக்கல் சைக்ளோன் சொல்கிறோம். ஆனால் உலகத்தின் பல பகுதியில் இருக்கக்கூடிய கடலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு பேர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வங்காள விரிகுடாவிலையும் அரபிக்கடலிலும் இருக்கக்கூடிய புயல்களையும் நம்ம சைக்ளோன், டிராபிக்கல் சைக்ளோன் சொல்கிறோம். இதே சீன கடல், பசிபிக் பெருங்கடல், இங்கே இருக்கக்கூடிய புயல்களை அவங்க டைஃபூன்னு சொல்லுவாங்க. அதே போல் அட்லாண்டிக் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னாக்கா அதை ஹரிக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க வில்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி டொர்னாடோஸ்ன்னு, அதாவது கயானா தீவு மற்றும் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, அதே போல் சவுத் யூஎஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தென் அமெரிக்கா, இந்த பகுதியில் வரக்கூடிய புயலை அவங்க டொர்னாடோ சொல்லுவாங்க. ஆக அடிப்படையில் இது சொல்கிறது பேர் தான். அதாவது அந்த டிராபிக்கல் அடிப்படையில் எல்லாமே டிராபிக்கல் சைக்ளோன் தான். இந்த சைக்ளோனு அந்தந்த கடல் பகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. சார், இந்த புயலுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? புயல்களுக்கு பேர் வைக்கிறதுங்கிறது ஆரம்ப காலத்தில் முன்னாடி கிடையாது. இப்போ இடையில காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, சில நேரம் பசிபிக் பெருங்கடல் போன்ற பெரிய கடலில் ஒரே நேரத்தில் 2 புயல் கூட வரும். அப்போ அதுக்கு அறிக்கை கொடுக்கும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா 1A B, ஒரு சைக்கிளோனை ஏன்னு சொல்லிடுவாங்க, இன்னொரு சைக்கிளோனை பின்னு சொல்லிடுவாங்க. அதே போல் இப்போ இந்திய கடல்லையே பார்த்தீங்கன்னா ஒன்று வங்காள நம்ம பே ஆஃப் பெங்காலில் வங்கக்கடலில் ஒரு புயல் இருக்கும், அரபிக்கடலில் ஒரு புயல் இருக்கும். இப்போ 2 இடத்துலையும் 2 புயல் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அறிக்கை கொடுக்கும் பொழுது ஒன்றை ஏன்னு சொல்லணும், இன்னொன்று பின்னு சொல்லணும். எது ஏ எது பிங்கிற கன்ஃபியூஷனெல்லாம் வரும். ஆகையினால என்னென்னங்கனாக்கா அதுக்கு ஒரு பேர் கொடுப்போம் அப்படிங்கிற கன்வென்ஷன் அப்புறமா வந்தது. அப்போ அப்படி பேர் கொடுக்கும் பொழுது அதை பேர் ரொம்ப எளிமையாக இருக்கணும். கன்வென்ஷன் என்னென்னா பேர் எளிமையாக இருக்கணும், உச்சரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும், ஒரு 5 லெட்டர்லேருந்து ஒரு 8 லெட்டருக்குள்ளே இருக்கணும். அந்த பேர் அரசியல் சார்ந்ததாகவோ கலாச்சாரம் சார்ந்ததாகவோ மதம் சார்ந்ததாகவோ இது எதற்கும் குந்தகம் வராத அளவுக்கு பேர் இருக்கணும். இது கன்வென்ஷன். இப்படி பேர் கொடுக்கும் பொழுது இந்த புயல் அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு தெரிய வரும். அதுதான் ரீசன். சார், இந்தியாவில் ஆண்டுதோறும் சராசரியாக எத்தனை புயல்கள் உருவாகின்றன?
இப்போ இந்தியாவில் வந்து சராசரியாக 5 to 7 புயல் உருவாகும். இந்த 5 to 7 புயலில் வந்து 4 to 5 புயல் வந்து வங்காள விரிகுடாவில் உருவாகும். அரபிக்கடலில் அந்த 1 to 2 புயல் உருவாகும். ஆக பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்காள விரிகுடாவில் தான் அதிகமான புயல் உருவாகும் அரபிக்கடலை கம்பேர் பண்ணும்போது. ஏன் வங்காள விரிகுடாவில் வந்து அதிகமான புயல் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு புயல் உருவாகிறதுங்கிறது வந்து தன்னிச்சையாகவே தானாகவே அங்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி சுயம்புவாகவே அங்கேருந்தே புயல் உருவாகிறது ஒரு கேஸ். ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பசிபிக் கடலில் பெருங்கடலில் வருது பாருங்க புயல், அது அப்படியே நகர்ந்து தெற்காசிய பகுதிகளை கடந்து தெற்காசிய பகுதிகளில் கரையை கடந்துடும். கரையை கடக்கும்பொழுது அந்த புயல் வீக்காயிரும். ஏன்னா கரையை கடக்கும்போது அதை கீழ்ப்பகுதி பூரா டேமேஜ் ஆயிரும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் லேயர், கட்டடம், மரம், இது மாதிரி பல ஸ்ட்ரக்சர் ஃப்ரிக்ஷன்னால் அந்த புயலோட கீழ்ப்பகுதி பூரா அடிபட்டுரும். ஆனால் மேல் பகுதி சுற்றிட்டே இருக்கும். இப்போ இந்த மேலடுக்கு சுழற்சின்னு சொல்கிறோம் பாருங்கள், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சினா இந்த மேலே சுழன்று கொண்டே வந்து இது வங்கக்கடலுக்குள்ளே வரும். இப்படி கிழக்குலேருந்து மேற்கா வந்து நகர்ந்து வரும். அப்போ வங்காள விரிகுடா கடலுக்கு வரும்பொழுது மேலே இருக்கிற சுழற்சி அப்படியே டிசெண்ட் ஆகி கீழ் நோக்கி இறங்கி கடல்லேருந்து மாய்ச்சர் எடுத்து ஒரு பெரிய ஆளாயிரும். பழையபடி மீண்டும் ஒரு புயலாக உருப்படுது. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய புயலை வந்து ரெமனன்ட் சிஸ்டம் சொல்லுவோம். ஒன்று வந்து தானாக உருவாகக்கூடியது, இன்னொன்று அந்த பக்கத்துலேருந்து வர்றது வந்து கரையை கடந்த பிறகு மீண்டும் புயலாக வர்றது. இதே போல் வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடிய புயல் நம்ம வந்து இந்த மெயின்லேண்டை கிராஸ் பண்ணி தமிழகத்தையோ ஆந்திராவையோ கிராஸ் பண்ணி அரபிக்கடலுக்குள்ளே புயல் வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குறைந்து திரும்ப வந்து அரேபியன் சீக்குள்ளே போய் அரபிக்கடலுக்குள்ளே போய் மீண்டும் புயலாக. ஸோ என்னென்னா வந்து அதுக்கு தேவையானது வந்து மாய்ச்சர், ஈரப்பதம், சாதகமான சூழ்நிலை, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் மேலும் டெவலப் ஆகிடும். ஆக இதுதான் வந்து இந்த புயல் உருவாகக்கூடியது. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து புயல் சீசன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் மத்திய பகுதி 15 ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டமும், அதே போல் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் உண்டான காலகட்டமும் புயல் உருவாவதற்கு சாதகமான காலகட்டம் இந்தியாவை பொறுத்தவரை. இதில் வந்து பீக் சீசன் முக்கியமான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதம் வந்து அதிகப்படியான உருவாகக்கூடிய புயல்களில் அதிகப்படியான புயல்கள் வந்து இந்த நவம்பர் மாதம் வரும். இந்த ஏன்னா வந்து நவம்பர் மாதத்துக்கு முந்தின மாதங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இது வந்து உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை காலம். இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் உங்களுக்கு இந்திய பிராந்தியத்தில் பூரா வந்து ஈரப்பதம் பரவலாக ஆயிரும். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கானது இந்த தென்மேற்கு பருவமழை. அப்படி ஈரப்பதம் இருக்கும் பொழுது இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு சின்ன சுழற்சி வந்தால் கூட அது ஒரு சைக்ளோனாக வந்து டெவலப் ஆயிரும். அது சாதகமானது. அதுக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் சீசன்னு சொன்னால் மே மாதம். ஸோ இந்த நவம்பர் வந்து ஃபஸ்ட்டு சீசன், ரெண்டாவது வந்து இந்த மே மந்த். ஸோ இது ரெண்டு வந்து புயல் அதிகமாக சாதகமாக உருவாகக்கூடிய காலம். ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எல்லாமே புயலாக வந்து வராது. ஒரு ஸ்டேஜாக டிப்ரெஷன் ஆகலாம். எப்படி வந்து பிறக்கின்ற குழந்தை எல்லாமே 100 வருஷம் வரைக்கும் இருந்து மரணிப்பதில்லை, நடுவில் ஒவ்வொரு ஸ்டேஜில் வருஷத்தில் போகிற மாதிரி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுதுன்னு சொன்னால் இதில் வந்து 35% தான் புயலாக மாறும். மிச்சதெல்லாம் வந்து புயல் ஸ்டேஜுக்கு போகாது, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகாது. அதே போல் 16% தான் தீவிர புயலாகும். அதுலேயும் வந்து 7% தான் மிக தீவிர புயலாகும். ஆக ஒரு புயல் காற்றழுத்த தாழ்வு ஏற்கனவே சொன்ன மாதிரி புயலோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ எல்லாமே வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். அதில் உள்ள காற்றின் வேகத்தை பொறுத்து இதை சொல்கிறோம். இது வந்து சாத்தியங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொன்னது தான். சார், காலநிலை மாற்றமும் புவி வெப்பமடைதலும் சுறவழிகளை ஏற்படுத்துமா? புவி வெப்பமடைதல் அப்படிங்கிறது என்னன்னீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியர் வந்து வார்ம் பண்ணுறது. இந்த அட்மாஸ்பியர் வார்ம் பண்ணுறாலோ இல்லை கடல் பகுதி வந்து சூடாகினாலோ உங்களுக்கு வந்து புயல் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். இப்போ சில வந்து ஸ்டடீஸ் எல்லாம் என்ன சொல்லுது, சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, இந்த புவி வெப்பமடைதல் வந்து புயல் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்படி உருவாகக்கூடிய புயல்கள் தீவிரமாக ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க.
இப்போ எப்படி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண சில நேரம் சைக்ளோனோட முடிய போகிற ஒரு புயலை மிக தீவிரம் அதிதீவிரம்ன்ற ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து குளோபல் வார்மிங் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து சில ஆய்வுகள் சொல்லுது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்திய புயல்கள் பற்றி சொல்ல முடியுமா? தமிழ்நாடை பொறுத்தளவு வந்து சொல்லணும்னு சொன்னால் அந்த 2018 வந்து கஜான்னு ஒரு புயல் வந்தது. இது வந்து வேதாரண்யம் பக்கத்தில் கிராஸ் ஆச்சு. அந்த புயலோட வேகம் வந்து சுமார் மணிக்கு 165 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த ரெக்கார்ட் ஆச்சு. அது ஒன்று. அதுக்கு அடுத்து வந்து நம்ம சென்னை வாசிகள் மறந்து விட முடியாத ஒரு புயல் வார்தான்னு ஒரு புயல் வந்தது. இந்த புயல் வந்து 2016 வந்தது. அந்த புயல் வரும்போது பலாயிரக்கணக்கான மரங்கள் முறிஞ்சு போச்சு. எல்லாம் ரோடு வரமாக மரமெல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு கரண்ட் இல்லாமல் போச்சு. ஆக அது வந்து அதில் ரெக்கார்டான வேகம் வந்து ஒரு 130 km/h வேகம் ரெக்கார்டாச்சு. ஆனால் வந்து புயல் வந்து தீவிரம் குறைந்ததோ எங்கே கரையே கிடக்குங்கிறத பொறுத்து தான் சேதம் அதிகம் இருக்கும். இதே இது வந்து ஒரு நகர்ப்புறத்தில் வந்து அதிக கட்டமைப்புகள் இருக்கும், வீடு இருக்கும், மரங்கள் இருக்கும், போஸ்ட் இருக்கும். அதனால் இந்த பாதிப்புகள் வந்து அதிகம். இதே கிராமப்புறங்கள்லையோ செமி அர்பன் ஏரியாவில் போனால் வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும். ஆனால் இந்த அளவு கட்டுமானத்துக்கு அதிகம் பாதிப்பு இருக்காது. அதே போல் இந்தியாவை பொறுத்தவரை 1999 ஒரிசா சூப்பர் சைக்ளோன் ஒரு சைக்ளோன். அந்த சைக்ளோன் வந்து இந்திய வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு பாதிப்பு. 10,000 பேர் இறந்து போனாங்க. அந்த 10,000 பேரில் வந்து 8,000 பேர் வந்து இந்த ஸ்டார்ம் சர்ச் கடல் பொங்கி வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. அவங்க வந்து காற்றுனால பாதிப்பு ஏற்படுத்தியோ இல்லை வேற நாளையோ இல்லை. ஏன்னா இந்த புயலில் வந்து 260 கிலோமீட்டர் வேகத்தில் காசு வீசிச்சு. அதனால் வந்து கடல் வந்து ரொம்ப உள்ளே வந்துருச்சு. அந்த நேரத்தில் வந்து என்னன்னீங்கன்னா வந்து அதிகமான கம்யூனிகேஷன் இப்போ இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வார்னிங் சிஸ்டம் கிடையாது. அப்போ 1999 சுமார் 25 வருஷத்துக்கு முன்னால். அப்போ அதே போல் இப்போ உள்ள மாதிரி மொபைல் கம்யூனிகேஷனோ வேறு விதமான ஒரு கம்யூனிகேஷனோ கிடையாது. அதுக்கப்புறம்தான் வந்து புயல் எச்சரிக்கை பற்றி நிறைய வந்து அரசு முன்னெடுப்பு வந்ததே இந்த ஒரிசா சூப்பர் சைக்ளோன் சம்பவத்திற்கு பிறகு தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு முறையான வார்னிங் NTMA தேசிய பேரிடர் மேலாண்மை துறை, மாநில மேலாண்மை துறை, இது மாதிரி பேரிடர் மேலாண்மைக்கு பல கட்டமைப்புகள் ஏற்படுத்தி முறையாக சைக்ளோன் வார்னிங் கொடுப்பதற்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் அதுக்கப்புறம் வந்தது. சார், நிலையத்துக்கு வந்து பயனுள்ள தகவலை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி சார். இதுவரை புயல்கள் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் P. செந்தாமரை கண்ணன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.